அடுத்தபடியாக மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கேஸ் நூருதீன் இம்தாதி ஃபாசில் ரஷாதி ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஐக்கிய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் இங்கே பாராட்டை பெறுவதற்காக வருகின்றிருக்கின்ற கோவை மாவட்ட அரசு காசியாக பொறுப்பேற்றிருக்கின்ற தகுதி வாய்ந்த பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே கோவையிலிருந்து வருகின்றிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உலமா பெருமக்களே, அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பானதொரு இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஹஜரத் அவர்கள் ஏறத்தாழ எனக்கு 45 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கோவையிலே இம்தாதுல் அரபிக் கல்லூரியிலே கல்வி பயிலுகின்ற பொழுது ஹஜரத் அவர்கள் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் மஸ்ஜிதிலே இமாமாகவும் அவருடைய தகப்பனார் ஆமுசன்னன் என்று சொல்லக்கூடியவர்கள் மோதியானாகவும் பணியாற்றி சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே எங்களிடத்திலே நெருக்கமாகவும் மிக அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர்களாக இருவர்களுமே இருந்தார்கள். அதிலே இருந்து அவருடைய பார்வை நேசம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய 3 மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றி ஹஜரத் அவர்கள் நற்பெயரை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்வதோடு, ஹஜரத் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு செய்தியை முன்வைத்தார்கள். நான் அரசு காசியாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த தருணத்திலே எந்த விஷயத்தின் காரணமாக 25 ஆண்டு காலமாக கோவை மாவட்டத்திலே காசியினுடைய நியமனம் சம்பந்தமாக விஷயத்திலே மொழி விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த காசியினுடைய நியமனம் என்பதை தள்ளி போய் கொண்டே இருந்தது. நான் இந்த மொழி பயிற்சியை நான் தீர்ப்பதற்கு பாடுபடுவேன் என்று ஒரு உறுதிமொழியை அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் பொதுவாக கோவையிலே இருந்த முன்சி ஹஜரத்தையும் நான் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அதே போன்று கோவை காசியாக இருந்த ஆசிம் சாஹிப் அவர்களையும் பார்த்திருக்கின்றேன். உள்ளே நுழைந்த நேரத்திலே ஹஜரத் அவர்கள் நாங்கள் வளமையாக பார்ப்பதை விட ஒரு தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள். ஒரு கம்பீரமான ஒரு தொப்பி, மேல் கோட்டு. இந்த காட்சியை பார்த்த நேரத்திலே அந்த மொழி என்பது மாறி போய்விட்டதோ என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய தோட்டத்திலே ஒரு உறுதியை நான் கண்டேன். காசிக்குண்டான அந்த மொழியை கடந்து அனைத்து மொழிக்கும் சொந்தக்காரராக மாறியதை போன்ற அவருடைய தோட்டத்தை பார்க்கக்கூடிய நிலையிலே உள்ளே வந்தேன், ஆச்சரியப்பட்டேன். அதே நிலையிலே தான் அவருடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு, அன்பிற்குரியவர்களே,
ஹஜ்ரத் அவர்கள் எல்லா விஷயங்களையும் நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ளலாம். நாம் இப்போ பள்ளிவாசல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறோம், ஒரு தலைவராக இருக்கிறோம் அல்லது ஒரு செயலாளராக இருக்கிறோம். நம்ம இடத்துல ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சாயத்தை உட்கார்ந்து நாம் சரி செய்யக்கூடிய நேரத்திலே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் பண்புகள் என்ன என்பதை நாம் ஆர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தலைவரே, நான் செயலாளரே, நான் பள்ளியினுடைய உறுப்பினரே, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை விட அவர்களிடத்திலே பேசக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது அல்லவா, அந்த தன்மையை வைத்து அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விஷயத்தை, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்றாங்க, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டு விட்டது, ஆகையால் தந்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று நீங்க கொஞ்சம் கேளுங்க உங்க மருமகன்ட்டன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. எதுக்கு கேட்டா தன்னுடைய மகள் ஆயிஷா அம்மையாருக்கும் பெருமானாருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை சரி செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் அமர்றாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரெண்டு பேர் இருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேர் விஷயத்துல யாரு உங்களுடைய வாதத்தை முதல்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மையார் என்ன சொன்னாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு கோபம் வந்துச்சு. ஓடி மகளை பலார் அப்பிட்டாங்க, தன்னுடைய மகளை என்ன பண்ணிட்டாங்க, ஓங்கி அப்பிட்டாங்க. அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அருமைக்குரிய மாமனார் தான், நீங்க எதுக்கு வந்தீங்க, பஞ்சாயத்துக்கு வந்தீங்களா இல்ல சண்டை எச்சு பண்றதுக்கு வந்தீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. அப்போ உடனே என்னன்னு கேட்டா, நீங்க எந்திரிச்சு போங்க, நாங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிறோம் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருமே சமாதானம் ஆகிக் கொண்டார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த நிகழ்வை சொல்றேன்னு சொன்னா, ஒரு பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பு வருகின்றது என்று சொன்னால் அவருடைய விஷயங்களை கேட்டறிந்து அவர்களை நம்முடைய அதிகாரங்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலே நளினமான முறையிலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் இன்று காசியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் இலகுவான முறையிலே கையாளக்கூடிய குணாதிசயம் இருக்கின்றது, பண்பு இருக்கின்றது, செயல்பாடு இருக்கின்றது. அனைத்தையும் சிறப்பான முறையில் இதுவரை செயலாற்றி வந்திருக்கிறார்கள். என்று குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் எல்லா விஷயங்களுமே இன்று காசி என்று சொன்னால் அவர் ஒரு பஞ்சாயத்தை செய்கின்றார். அல்லது நம்ம இன்னைக்கு என்னன்னு கேட்டா, நம்மளை விட ஒரு ஜமாத்துடைய தலைவர் ஒரு பொறுப்பு இருக்கின்றார் சொன்னா அவரை விட காசியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இடுகின்ற அந்த பச்சைகளை இருக்கக்கூடிய அந்த கையெழுத்திற்கு ஃபுல் எஃபெக்ட் இருக்கின்றது, பவர் இருக்கின்றது. அரசாங்கத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதியோடு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அந்த நீதியான முறையில் தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்த வேண்டும், அதற்கு தகுதியானவர் தான். ஹஜ்ரத் அவர்கள் எல்லா விஷயங்களிலுமே அவர்கள் நான் முன்னால் வைத்து பாராட்டக்கூடாது. நாங்கள் எங்களுடைய இம்தாதிகள் சங்கத்தினுடைய செயலாளராக, துடிப்பு மிக்க ஒரு செயலாளராக ஹஜ்ரத் அவர்கள் இருந்து வருகின்றார்கள். கோவை செட்டிபாளையம் பகுதியிலே சங்கமம் நகரிலே ஹஜ்ரத் அவர்கள் செயலாளராக ஹஜ்ரத் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் மஸ்ஜிதிற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை வாங்கி அங்கே அந்த சிறப்பான முறையிலே 40 லட்சம் மதிப்பிடக்கூடிய அளவிலே ஒரு மஸ்ஜிதையும் மதரசாவையும் கட்டி ஹஜ்ரத் அவர்கள் எங்களுடைய இம்தாதிகள் சமூக நல சங்கத்தின் சார்பாக ஹஜ்ரத் அவர்களுடைய மற்ற இம்தாதிகளும் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்து இன்றும் சிறப்பான முறையிலே இம்தாதிகளால் நிர்வகிக்கப்பட்டு இம்தாதிகளால் ஆளப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு மஸ்ஜித் அழகான முறையிலே செயல்பட்டு அது முழுமை பெற்று இன்று வழிபாட்டிற்காக வேண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் ஹஜ்ரத் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட முயற்சி என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இது போன்று பல முயற்சிகளை எடுத்து கோவை மாநகரத்திலே 4 மாவட்டத்திற்கும் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு சிறப்பான சேவையை செய்த நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். ஆகையால் இந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்கள் அவர்களிடத்தே அணுகக்கூடியதான விஷயங்களை சிறப்பான முறையிலே கையாளுவதற்கு தகுதியானவர் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு வல்ல ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இந்த காசியாக நீடிப்பதற்கும் சிறப்பான
முறையிலே செயலாற்றுவதற்கும் நல்ல வாய்ப்பை வழங்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கோவை மாவட்ட மகளிர் உதவும் சங்கம் 2 அதனுடைய பொறுப்பாளர் அட்வொகேட் உமர் ஷரீஃப் அவர்கள் சில நிமிடங்கள் நமக்கு மத்தியிலே வாழ்த்துரை வழங்குவார். இஷாவினுடைய தொழுகை இந்த நிகழ்வு முடிந்த பின்பு இஷாவினுடைய தொழுகை நடைபெறும். சங்கீமிகு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கோவை மாவட்ட 2வது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் செயலாளராக இருந்து வருகின்றேன். அந்த வகையில் எனக்கு முன்பாக பேசிய ஹஜ்ரத் கூறியது போன்று மிகப்பெரிய ஒரு அமானதத்தை சுமந்தவனாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் சுமார் 300 ஏழை பெண்களுக்கு தலா 10,000 வீதம் கோவை மாவட்டம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லது அந்த ஒரு பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்படைத்துள்ளால் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக ஒரு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகின்றேன். பொதுவாகவே வழக்கறிஞர் என்றால் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவாங்க, அது நீதிமன்றத்துக்கு வெளியில். பட் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோர்ட் ஹாலை பொறுத்தவரையிலும் எத்தனை பேர் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேன். நாங்கள் அந்த கோர்ட் ஹாலுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் தலையை குமிஞ்சிட்டு தான் உள்ளே போவோம். அதே மாதிரி மாண்புமிகு நீதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது
அவருக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா கூட, அங்க காலியா இருக்கு அந்த பக்கம் போகணும்னா கூட அங்கேயும் ரொம்ப போ பண்ணி குமிஞ்சிட்டு தான் போவோம். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் மாண்புமிகு நீதிபதி. அவர் இந்திய அடிப்படை சட்டங்களை முன்னிறுத்தி நீதி வழங்கக்கூடிய நீதிபதி. அவரும் இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி தான். இங்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவரும் கண்ணியத்திற்குரிய மாண்புமிகு நீதிபதி என்பதை ஒரே ஒரு இந்த உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த அரசால் நியமிக்கப்பட்ட காசி என்பவர், காதி என்ற ஒரு பெயருக்கு பின்பு உருவான ஒரு ஜட்ஜ் என்று பொருள், கவர்மெண்ட் ஜட்ஜ் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த டவுன் காசி என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு ஷரியத் சட்டத்தை பேணக்கூடிய ஒரு பொறுப்பை தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் கையாளுவார். ஒரு நீதிமன்றம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 4-5 காவல் நிலையங்கள் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அந்த மேஜிஸ்ட்ரேட் கையாளுவார், அந்த நீதிபதி கையாளுவார். நமது மாண்புமிகு நீதிபதியான கோவை அரசு காசி அவர்கள் ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கையாள வேண்டிய ஒரு கடமை உள்ளது. அந்த வகையில் அவர் ஷரியத்தை பின்பற்றி இங்கே பல தீர்ப்புகளை கொடுக்க வல்லமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக நமக்கு முன் அமர்ந்திருக்கிறார். ஷரியத் சட்டம் என்பது ஒரு அடிப்படை 4 கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய விஷயமாகும். ஒன்று குரானை பேஸ் பண்ணி, 2வது ஹதீஸை பேஸ் பண்ணி, 3வது உலகம் அறிந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, 4வது அனாலஜி என்று சொல்லக்கூடிய 2 பிரிவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் சில நல்ல ஒற்றுமைகள் இருக்கும் அல்லவா, அந்த 4 அடிப்படை கொண்டுதான் ஷரியத் சட்டம் என்று நான் புரிந்து வைத்துக் கொண்டுள்ளேன். தவறுகள் இருந்தால் பெருமக்கள் மாஃப் செய்ய வேண்டும். இந்த ஷரியத் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வேணும், நோக்கங்கள் வேணும், காரணங்கள் வேணும். அது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் லைஃப், வாழ்க்கையை சரி செய்வதற்கு. 2வது ரிலீஜியன், மதத்தை, மார்க்கத்தை சரி செய்வதற்கு. 3வதாக ரீசன், எந்த காரணத்திற்காக அந்த சட்டத்தை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். 4வதாக வெல்த், பொருளாதார ரீதியாக இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஷரியத்தை நாம் அங்கே முன்வைக்கின்றோம். 5வதாக ஃபேமிலி, உதாரணத்திற்கு நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவது அந்த குடும்ப உறவு, குடும்ப பந்தம், குடும்பம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஷரியத் அதை முன்வைக்கிறது. அதே போன்று 6வதாக ஹானர், கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக இந்த 6 ஆர்வங்கள், இதை இன்டர்நேஷனல் கோட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவார். இந்த 6 அம்சங்களை முன்னிறுத்தித்தான் ஷரியத் சட்டத்தை இங்கே நமக்கு கையாளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நான் இங்கே சொல்ல வந்த ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், இந்த அரசு காசி என்பவர் சாதாரணமான ஒரு நபர், நம்மோடு வாழ்ந்த ஒரு நபர் என்ற பார்வையில் தயவு செய்து யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் நீதிபதி அங்க கார் வருதுன்னா சத்தம் போடாத ஓரமா போவோம், பார்த்துருப்பீங்க. இது நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நான் அங்கிருந்து வரும்போது கூட சத்தியமா சொல்றேன், பயந்து தான் வந்தேன். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் எனக்கு தான் நீதிபதி வழக்கு அந்த பயம் என்னன்னு தெரியும். நாங்க வழக்காளிகள், நாங்க நீதிபதிக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை பிரசன்ட் பண்றோம், ஒரு கேஸ் பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா, மே ப்ளீஸ் த கோர்ட் யுவர் ஆனர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மே ப்ளீஸ் த கோர்ட் யுவர் ஆனர். காரணம், நாங்கள் அந்த நீதிமன்றத்தையும் நீதிமன்ற வளாகத்தையும் அந்த நீதிபதியும் அந்த அவையையும் மதிக்கின்றோம் என்பதை நாங்கள் அங்கே வெளிப்படுத்துவோம். அதுபோன்று இன்று அவருக்கும் நாம் அந்த ஹானர், அந்த கண்ணியத்தை, அந்த மாண்பை நாம் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார் ஆகிய அனைவருக்கும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த கோவை மாவட்ட மேட்டுப்பாளைய ஐக்கிய ஜமாத் பேரவை நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாசல் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். ஆதி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பான முறையில் சொன்னார்கள். அடுத்தபடியாக இறுதியாக நம்முடைய இந்த பாராட்டு விழாவை இந்த மேட்டுப்பாளைய நகரத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்கள் இமாம் பெருமக்களுடைய இந்த பாராட்டு விழாவை ஏற்பதற்காக ஏற்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய அரசு ஹாஜி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்துவார். Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'du, a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahu கயிறுல் ஹாக்கிம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்ட காசிக்கு வரவேற்பு என்ற இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்துல்லா ஹசரத் அவர்களே, கோவை மர்கசுல் ஹிதாயா தாவத்துல் இஸ்லாமியா அரபிக் கல்லூரியின் சேர்மன் அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹசரத் அவர்களே, மற்றும் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டத்தினுடைய காசியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த பொறுப்பு என்பது எனக்கு முன்னாலே பேசி எல்லோருமே மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நான் உள்வாங்கி வைத்துக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அமானத் என்றும் ஹுக்கூக் என்றும் சொல்லப்பட்ட அனைத்தையும் நான் என்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியம் மிக சரியாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு காதி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது மார்க்க நூலில் சொல்லப்பட்டதை இங்கு எடுத்து சொன்னார்கள். அதில் முக்கியமான ஒன்று ஹவாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு உறுப்புகள் சரியாக இருக்க வேண்டும், பார்வை சரியாக இருக்க வேண்டும். குருடனை போய் காலியாக்க முடியாது, செவிடனை ஆக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும். எனக்கு வயது 68, இப்போது பேசுவதெல்லாம் எனக்கு கேட்கிறது, 2 காதுமே கேட்கிறது. இந்த கேள்வி, பார்வை, பேச்சு திறன் இவைகள் எல்லாம் சரியாக இருப்பவர் தான் காதியாக இருக்க வேண்டும் என்று காதியினுடைய அடிப்படை சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கின்றேன். அது எப்போதும் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மட்டுமல்ல. காதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதி ஒன்று
சொர்க்கத்துக்கு போவார், இல்லை நரகத்துக்கு போவார். இது மிகப்பெரிய ஒரு வார்னிங் மட்டுமல்ல, காலியாக இல்லை என்றால் அவர் காலியாகி போவார். காலியாக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை மனதில் நிலைநிறுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை எதிர்கொண்டு நியாயமானதும் நேர்மையானதும் எதுவோ அதைத்தான் தீர்ப்பாக வழங்க வேண்டும், வழங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நிறைய சொன்னார்கள். நம்முடைய அப்துல்லா ஹசரத் அவர்கள் பாக்கியாத்தினுடைய முஃப்தி ஹசரத் அப்துல் வஹாப் பட்டேல் ஹசரத் என்று சொல்லுவார்கள். நான் ஓதும் போது ஹசரத் அவர்களுக்கு தள்ளாத வயது. அப்போதும் அவர்கள் 78 பத்துவா எழுதுவார்கள். அவர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வையும் அவர்கள் அதை தூக்கி வீசி ஷைத்தானே போ என்று சொன்னதையும் இங்கே குறிப்பிட்டார்கள். எல்லாம் நடக்கும். நிறைய கால்விகளை பற்றிய ஒரு தப்பான எண்ணமும் சில பகுதிகளிலே இருக்கின்றது. அவைகள் தவறல்ல, அறியாமல் நடப்பது அல்லது திணிப்பது, அவர்களை அதற்கு நிர்பந்திப்பது இதனால் நடக்கிறது. எனவே எந்த வகையிலும் ஹக்குக்கு மாற்றமாக, அது லஞ்ச வழியாக, நம்மை புகழ்வதின் வழியாக, நம்மை மேலே தூக்கி வைப்பதின் வழியாக, எந்த வழியாக வந்தாலும் அல்லாஹுவுக்காக தீர்ப்பு செய்கிறேன் என்ற அந்த நியத்தோடு அந்த இடத்தில் அமர்ந்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தில் இந்த பொறுப்பை நான் மனதில் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் அதை எனக்கு வழங்கி இருக்கின்றார். எல்லோருடைய துஆ. எனக்கு முன்னாலே பேசிய நூருத்தீன் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீண்ட காலமாக தெரியும் என்று சொன்னார்கள். 77 இம்தாதி பட்டம் பெற்றதற்கு பிறகு திரும்பவும் ஓத சென்ற நேரத்தில் நன்றாக ஓத வேண்டும் என்றிருந்தேன். 78 கோட்டைமேடு பெரிய பள்ளியில் ஆலிமாக இமாமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல். எனக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு பின்னாலே நின்று தொழுவார்கள். நான் இமாமாக நின்ற அந்த நிலையை இப்போதும் எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் கொடுத்த அந்த தைரியமும் ஊக்கமும் தான் அந்த 21 வயதில் 77 வயது மிக்க பெரியவர்களுக்கு இமாமாக நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அதில் முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கே சொன்னார்கள். என்னுடைய தகப்பனார் அகமது சாஹிப் அவர்கள் மோதினாராக அந்த கோட்டைமேட்டு பள்ளியில் 54 ஆண்டுகள் பணி செய்திருக்க ஒரே பள்ளியில. அவரை மோதினார் என்று யாரும் கூப்பிட மாட்டார்கள். ஆமு சன்னன், அகமது சாஹிப் என்பது பெயர், அது மருவி ஆமு சன்னன் என்றுதான் கூப்பிடுவார்கள். இன்னொன்று, அவர்களுடைய தகப்பனார் 68 வருடம் ஒரே பள்ளியில் புதுநகரம் சாஃபி பள்ளியில முஅத்தினாக நெல்லை சம்பளம் வாங்கி பணி செய்த ஒரு வலியுல்லாவாக வாழ்ந்தவர்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களை போன்ற நல்லவர்களுடைய துஆ இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய கடமையை சரியாக முறையாக செய்ய வேண்டும் என்று தினம் தினம் நான் துஆ செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடியதை தவறான வழியில், தப்பான வழியில் கொண்டு செல்லாமல் நான் பணியாற்றிய அந்த 3 ஆண்டு காலங்கள் ஒரு முன்மாதிரியான காலியாக நீண்ட காலத்திற்கு பிறகு வந்தார், பணி செய்தார், அவர் சென்றார் என்ற பெயர் எனக்கு நிலைக்க வேண்டும். அதற்கு துஆ செய்யுங்கள். என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாம். அடுத்தபடியாக நம்முடைய மேட்டுப்பாளையம் மைகி ஜமாத் பேரவையின் சார்பாக நம்முடைய கோவை மாவட்ட அரசு ஹாஜி அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கப்படுகின்றது. இந்த கேடயத்தை ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய கௌரவ தலைவர் ஜனாப் விஎம்இ முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களோடு அனைத்து ஐக்கிய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளும் இணைந்து இந்த கேடயத்தை ஹஜரத் அவர்களுக்கு வழங்குவார்கள். கேடை வழங்குவதிலே நம்முடைய மேட்டுப்பாளையம் பிரிவில் ஹஜரத் அவர்களும் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய நம்முடைய அப்துல்லா ஹஜரத் அவர்களும் இணைந்து வருவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர்,
नारे तकबीर। அடுத்தபடியாக ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய துணை செயலாளர் ஜனாப் எஸ்எம் அய்யூப் சாஹிப் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி எனது நன்றியுரை ஆரம்பம் செய்கின்றேன். வல்லோன் இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாத எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம் என்ற தாரகத்திற்கு ஒப்பாக கோவை மாவட்ட காஜியாக நியமிக்கப்பட்டுள்ள அன்பிற்கினிய உஸ்தாத்னா மௌலானா மௌலவி ஹாஜி எம்.ஏ. அப்துல் ரஹீம் இம்தாதி வாக்குயத் அவர்களுக்கு பாராட்டுகிறார். அவருக்கு நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம். இந்த விழாவுடைய கலந்து கொண்ட அனைத்து பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் மற்றும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களுக்கும் இந்த விழாவுடைய ஆரம்பமாக இறைவசனம் ஓதி துவக்கி வைத்த நமது தாருல் இஸ்லாம் பள்ளியினுடைய இமாம் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அபு தாஹிர் பாக்கியத் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்துடைய துணைத் தலைவர் எம்.கே. முகமது அவர்களுக்கும் ஐக்கிய ஜமாத்துடைய கௌரவ தலைவர் பி.எம்.இ. இஸ்மாயில் அவர்களுக்கும் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்த ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ.ஜே. முகமது சலீம் அஜர் அவர்களுக்கும் நமது ஐக்கிய ஜமாத்துடைய செயலாளர் பாசத்திற்குரிய எஸ். அக்பர் அலி அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் அன்புக்கினிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே. அப்துல்லா சிராஜி பாஜி பாக்கவி அவர்களுக்கும் மற்றும் சின்னப்பள்ளியினுடைய சங்கைக்குரிய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது முஹைதீன் சிராஜ் அவர்களுக்கும் நமது நகர் எஸ்எம் நகர் பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே.எஸ். நூருதீன் நர்சாதி இம்தாதி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே அமைந்திருக்கின்ற கோவை மர்கசுல் இலாயா சேர்மன் அன்பிற்கினிய அப்துல் ஹக்கீம் இம்தாதி அவர்களுக்கும் மற்றும் நமது ஊருடைய பெரிய பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டி. கலீமுல்லா பாஜில் பாக்கவி அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு சீரான முறையிலே சிறப்பான பணியாற்றிய அன்பிற்கினிய ஷான் நவாஸுடைய குழுவினருக்கும் இந்த விழாவினை நல்லபடியாக நடத்தி சவுண்ட் சர்வீஸ் ஜவஹர்லால் அவர்களுக்கும் இந்த விழாவை சீரான முறையில் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அன்பிற்கினிய காட்டூர் பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எஸ். முகமது இந்தியாஸ் பாக்கியத்திற்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். யாராவது பேர் விடுபட்டிருந்தால் பொருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மகளிர் உதவி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அட்வொகேட்
உமர் ஷரீப் அவர்கள் சீரான விளக்கத்தை தந்தார்கள். அதை மறக்கவே முடியாது என்று கூறி அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக காசி அவர்களுக்கு நம்முடைய ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் ஷரீப் ஆஜியார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக கோவை மர்கசுல் ஹிதாயா அரபு கல்லூரியினுடைய நிறுவனர் அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய கௌரவ தலைவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய பெரிய பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் ஹலீஃபுல்லா ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு நம்முடைய ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய துணைத் தலைவர் ஹஜ் எம்.கே. முகமது சாஹிப் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். அடுத்தபடியாக ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய துணை செயலாளர் ஜனாப் எஸ்.எம். அய்யூப் அவர்கள் நம்முடைய கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் அப்துல்லா சிராஜி ஃபாசில் பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக இறுதியாக துஆவினுடைய நிகழ்வு நம்முடைய தெளிவுலி ஹஜரத் அவர்கள் துஆ செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து ஹக்கீம் இம்தாதி ஹஜரத் அவர்களுடைய சிறிய தமிழ் துஆவுடன் இந்த மஜ்லிஸ் நிகழும். அந்த தமிழ் துஆ மேட்டுப்பாளையம் ஃபேமஸ் ஆகிருக்கு. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina wa nabiyyina wa maulana Muhammad wa ala ali sayyidina wa nabiyyina wa maulana Muhammad wa barik wa sallim alayhi. Rabbana ighfir lana dhunubana wa israfana fi amrina wa thabbit aqdamana wa ansurna 'ala al-qawmil kafirin. Allahumma ighfir dhunubana wa khatayana kullaha ya rabbal alamin. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك الصحة والسلامة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر برحمتك يا أرحم الراحمين. اللهم ألطف بنا تيسير كل عسير فإن تيسير كل عسير عليك يسير. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. اللهم اغفر لنا فإنك خير الغافرين. اللهم افتح لنا فإنك خير الفاتحين. اللهم ارحمنا فإنك خير الراحمين. اللهم انصرنا فإنك خير الناصرين. اللهم ارزقنا فإنك خير الرازقين. اللهم احفظنا فإنك خير الحافظين. والله خير حافظا وهو أرحم الراحمين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم احينا عن الكتاب والسنة وتوفنا مع الإيمان والتوبة. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وامتثال أوامرك واجتناب نواهيك. ربنا تقبل منا ما كان صالحا
وأصلح لنا ما كان فاسدا. آمين. لك الحمد يا رب يا محمود يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أرحم الراحمين رب العالمين سيدنا مالك الملك رب مجلسك قبولا كرم. أرحم الراحمين رب العالمين سيدنا عند مجلسك كانت ولماك الأمراء الرباني أنا عالم الرباني أنا أمراء الله قبولا الله. أرحم الراحمين வாழ்வு செய்து அனைத்து குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து இன்று பிறந்த பாறைகளைப் போல எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தருவாயாக. மீதமுள்ள காலகட்டங்கள் அல்லாஹ் அவனுக்கு தக்குவ நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் கொடுக்கணும் அல்லாஹ். ரஹ்மானான ரப்பியுடைய தீனுடைய ஒரு பெரிய பொறுப்பை எதிர்க்கக்கூடிய அதற்கு பிறந்தைக்கு நீடித்தாயை நீ வழங்கணும் அல்லாஹ். நீ தந்த பரக்கத்தான இயல்புகளில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஹுக்குமத்து செய்வதற்கு ஆற்றலோடு ஆஃபியத்தோடு சித்தத்தோடு சலாமத்தோடு சக்கீனத்தோடு துமியத்தோடு பணி செய்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். உலகில் வாழும் அன்பியாக்கள் அவுலியாக்கள் ஞாதாக்கள் மஷாயிமான துஆ பரக்கத்தோடு இந்த பணியை தொடர்வதற்கும் அல்லாஹ் தந்த ஆயுள் உனக்கு பொருத்தமாக பணி செய்வதற்கும் ரப்பே நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். அர்ஹமர் ராஹிமீன் ரப்பல் ஆலமீன் சையதனா மாலிக் முல்கான நாயனே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள் உமராக்களுக்கு நீடித்த ஆயுளை நீ வழங்கணும் அல்லாஹ். நோயற்ற வாழ்வை குறையற்ற சந்தர்ப்பம் புரிவாயாக அல்லாஹ். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு ரஹ்மானே நாளைக்கு மறுமையில் கேட்கப்படக்கூடிய அந்த பொறுப்புகள் கேட்கப்படும்போது அல்லாஹ் உனக்காக வேண்டி இஹ்லாஸான முறை அந்த பணி செய்தோம் என்று சொல்லக்கூடிய நாவுகளாக கைகாலிகளாக அல்லாஹ் எங்கள் உறுப்புகளை மாற்றி அமைத்து தருவாயாக. அப்ப எங்களுக்கு தெரியாம ஏதாவது முறையில் நாங்கள் அப்படி குற்றம் செய்தால் வாழக்கூடிய ஜனங்களுக்கு முன்னாடி எங்களவப்ப நீ குற்றவாளி கூட நிப்பாட்டவப்ப நீ ஆஃபூ செய்யணும் ரஹ்மானே. மரணபர் ஐவேல துருதிசாலிகளாக நர்மக்களோடு பாக்கியம் பெற்ற மக்களாக வாழ்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் கொடுக்கணும் அல்லாஹ். அனைத்து நோய்களின் ஷிஃபையாக்கணும் அல்லாஹ். பத்ரீகள் ஹக்கு உண்டு அனைத்து நோய்களின் ஷிஃபையாக்க அல்லாஹ். ரப்பே கடுமையான நோயை கொண்டு உலகத்தில் சவால்களக்கூடிய பல்வேறு நோய்களை கொண்டு வேதனைப்பட்டு வாழ்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ்வே உன்னுடைய ஷிஃபா இல்லாம யாரு ஷிஃபா உண்டு ரப்பே. ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது துஆ பரக்கத்து உலகத்தில் அன்பியாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் பரக்கத்து உண்டு அனைத்து கடுமையான அனைத்து நோய்களுக்கு நீ பரிபூர்ணமான ஷிஃபா வழங்கி விடுவாயாக. அர்ஹமர் ராஹிமீன் ரப்பல் ஆலமீன் சையதனா எல்லா கடங்களை விட்டு நீ சலாமத்து செய்வாயாக. எங்க ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் தீரியத்தான் வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். ரஹ்மானான ரப்பே எங்க மக்களை நீ ஸாலிஹான மக்களாக்கணும் அல்லாஹ். பேஷன் வாழ்க்கை வழங்கி எங்க மக்களை ஈமான் ராஜக்கூடிய கடிதர்களுடைய கூட்டத்தில் எங்க மக்களை நீ ஆக்கல்ல அல்லாஹ். எங்க யாரை நீ பாரமாக்கல்ல அல்லாஹ். எங்க குடும்பங்களை பரக்கத்து செய்வாயாக. எங்க மனைவி மக்களை நீ பரக்கத்து செய்வாயாக. தொழில்களை நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாஅத் பொறுப்புதாரிகள் உலமா சபை அல்லாஹ் நீ பரக்கத்துள்ளதாக்கணும் அல்லாஹ். அனைத்து மக்களுடைய வியாபாரங்களை நீ பரக்கத்து வழங்கணும் அல்லாஹ். ரஹ்மர் ராஹிமீன் ரப்பல் ஆலமீன் என்னதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய கஸாவில் வாழக்கூடிய மக்களுடைய வேதனை அறிந்தோம் ரஹ்மானே. அல்லாஹ்வே அருள் இந்த நாட்டில் நீ பொழியணும் ரஹ்மானே. கடுமையான வேதனைப்படுகிற பலஸ்தீன் மக்களை கைவிடல அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீ பொழியணும் ரஹ்மானே. யாரெல்லாம் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அடியோடு இல்லாமல் ஆக்குவதற்கு நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். உலகத்தில் எங்கே எல்லா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ரப்பே நீயே துணையாகணும் ரஹ்மானே. அல்லாஹ்வே உன்னை நபியாக்கள் அவுலியாக்கள் துஆ பரக்கத்தோட ரஹ்மத்துல் மலாயிகத்துல் இறக்கை கொண்ட முழு உலகத்தில் ரப்பே இஸ்லாமியர்களுக்கு சாதகமான வாழ்வை நீ வழங்கணும் அல்லாஹ். கஸா மக்களை கைவிடல்ல நாதா. பலஸ்தீன் மக்களை கைவிடல்ல நாதா. மஸ்ஜித் அக்ஸாவை கைவிடல்ல நாதா. அந்த கடுமையான வேதனை நாங்கள் ஒவ்வொரு வினாடி அனுபவிக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ்வே நாங்கள் எவ்வளவு சுகமாக வாழ்ந்தாலும் எங்களுடைய மக்கள் பட்டினி பசியோடு அந்த சத்து மணிகளை பார்த்து வேதனை கொடுக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ்வே கைவிடல்ல நாதா.
அம்பியாக்கள் மௌலியாக்கள் படுத்து தூங்கக்கூடிய அந்த மண்ணை நீ கைவிடல்ல அல்லாஹ். ரஹ்மானான ரப்பே ஒருபோது நீ கைவிடல்ல அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல பரக்கத்து வேண்டும் அல்லாஹ். எதிரிகளுக்கு நீங்க பாடம் புகட்டணும் ரஹ்மானே. எந்த பாடம் புகட்டினா அவர்கள் இந்த போரிலிருந்து விடுதலை பெறுவார்களோ அல்லாஹ்வே ரஹ்மான் ரப்பே மிக வரையில் எங்க மக்களை நீ பாதுகாக்கணும் அல்லாஹ். முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கணும் அல்லாஹ். முஸ்லிம் மஸ்ஜிதுகளை மதரசாக்களை பாதுகாக்கணும் அல்லாஹ். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் ரப்பே இந்த முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கணும் அல்லாஹ். எங்களுக்கு எதிராக என்னதான் ஆட்சிகள் கொண்டு வந்தாலும் என்ன சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் ஷரீஅத்தை முழுக்க பின்பற்றி வாழக்கூடிய உத்தம முத்தகீகளாக வாழ்ந்து இறப்பதற்கு ரப்பே நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். நல்ல நசீபுள்ள மக்களாக்கணும் அல்லாஹ். அல்லாஹ் நீ விரும்பிய நல்ல நேரத்தில் நல்ல கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி பின்புகித்த பொன்சிருப்போடு கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதத் உரிவிட்டவர்களாக புண்ணியத்து முகத்தோடு ரஹ்மத்துல் மலாயிகத்திற்கு முன்னால் ரப்பே எங்கள் ரூஹ்களை நீ கைப்பற்றணும் அல்லாஹ். துர்மரணத்திலிருந்து பாதுகாக்கணும் அல்லாஹ். ரஹ்மானான ரப்பே திடீர் மரணங்களுக்கு பாதுகாக்கணும் அல்லாஹ். ரஹ்மானான ரப்பல் ஆலிம்கள் குறிப்பாக இந்த அருமை சகோதரர் ஜாஃபர் அலி உள்பட ரப்பே கபர்களை நீ விசாலமாக்கணும் அல்லாஹ். இந்த கபர்ஸ்தான் அடக்கப்பட்ட மாமேதைகள் ரப்பே அனைத்து முஃமினாத்துகள் கபர்களை விசாலமாக்கணும் அல்லாஹ். சுவனத்தோப்பாக்கணும் அல்லாஹ். சுவனப்பூச்சுவலியாக்கணும் அல்லாஹ். அவரை எங்கள் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அலால் ஒன்று சேர்த்து விடுவாயாக. ஹஜ் உம்ரா செய்வதற்கு நல்ல நசீபுள்ள மக்களை எங்களை தேர்ந்தெடுப்பாயாக. மகான்மார்கள் ஜியாரத்து மனாமிலும் நினைவு செய்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். ரஹ்மானான ரப்பே எங்களுக்கு மஜ்லிஸில் கூடிய அனைத்து விட ஹலாலான நாட்டங்களை நீ ஹாசிலாக்கணும் அல்லாஹ். எங்கள் துஆக்களை நீ கபூல் செய்யணும் அல்லாஹ். எங்கள் சஃபர்களை நீ கபூலாக்கணும் அல்லாஹ். இந்த மஜ்லிஸை சாலிஹான அமலா கபூலாக்கணும் அல்லாஹ். அல்லாஹ் இதுபோல் உன்னுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் கௌசர் குடிச்ச பாக்கி சாலைகளோடு சுவனத்தோடு சேர்வதற்கு எங்கள் மகான்மாட துஆ பரக்கத்தால் எங்கள் பெற்றோர்களுடைய ஹதரத்தில் ஒன்று சேர்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் வழங்கும் அல்லாஹ். இந்த மஜ்லிஸை கபூலாக்குவாயாக. இந்த உலமாக்களை கபூலாக்குவாயாக. இந்த உமராக்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வே இந்த மாவட்டத்துக்கு நீ தந்த பெரிய நிஅமத் அல்லாஹ் இந்த காதி ரப்பே நீ அவர்களை கபூல் செய்யணும் ரஹ்மானே. நபியாக்கள் அவுலியாக்கள் துஆ பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நீ கபூலாக்கு அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. فضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم. இன்ஷா அல்லாஹ் 9:10க்கு இஷாவினுடைய தொழுகை நடைபெறும்.